தவறான முறையில் சித்தரிச்சு கொண்டு வந்தால் யார் வருவார்? வேணதுக்கு நீங்கள் கூட வந்து கேட்க மாட்டீங்களா? இலாக்கட்டத்தில் வந்து வலயத்தில் நாங்கள் முதலிட்டு நாங்கள் வலயம் தான் சொன்னது, நீங்க போலீஸ் போய் முதலிடுங்க. உலகாரணமாக இருக்கிறது அவருடைய மனைவி தான். அதுக்கு அவர் அடியாள் மாதிரி அவர் செயற்பட்டு கொண்டு இருக்கிறார். ஒழுக்கத்தை கற்பிக்க முடியாத ஒரு பாடசாலை என்னென்று சமூகத்தை முன்னணிக்கும். பாடசாலை கல்வி கற்பிக்கும் ஆசிரியருடைய கணவர் அத்துமீறி பாடசாலைக்குள் நுழைந்து தகாத வார்த்தைகளால் எமது ஆசிரியர்களை பேசி யார் சமூக ஊடகமா இருந்தால் நடுநிலை தன்மை பேணப்பட்டால் அந்த சமூக அது சமூக ஊடகம் இல்லைன்னு சொன்னால் பேருக்கு நாங்கள் சொல்லக்கூடாது. அவர் வந்து தன்னை அடித்ததாகவும் அப்படி அடியாட்கள் என்று சொல்லியும் பலவாறாக இந்த சமூக வலைதளங்களில் பிரசுரித்து வருகின்றார். நான் வந்து வட இந்திய ஆரம்ப பாடசாலையின் பெற்றார் சங்கத்திலேயும் உறுப்பினராக இருக்கிறேன். 22ஆம் தேதி எங்களோட பாடசாலையின் விளையாட்டு போட்டி முடிவடைந்து சாமான்கள் ஏற்றி கொண்டிருந்த தருணம் கிரவுண்டில் இருந்த நாங்கள் 3 பெண் ஆசிரியர்களும் ஒரு பெண் பெற்றோரும் அவர்களது குழந்தைகளும் பாடசாலையில் இருந்த பொழுது எமது பாடசாலை கல்வி கற்பிக்கும் ஆசிரியருடைய கணவர் அத்துமீறி பாடசாலைக்குள் நுழைந்து தகாத வார்த்தைகளால் எமது ஆசிரியர்களை பேசி விட்டு சென்றதாக உடனடியாக அறிந்து நாங்கள் பாடசாலைக்கு வந்த பொழுது அவர் அந்த இடத்தில் இல்லை. இருப்பினும் நாங்கள் அதனைத் தொடர்ந்து போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக தயாராகி கொண்டிருந்த பொழுது அவர் அந்த வழியால் திரும்பவும் வந்து சென்றிருக்கிறார். நாங்கள் அதை பொருட்படுத்தாது போலீஸ் நிலையத்துக்கு பாடசாலையிலிருந்து பிஎம் ரோட்டூடாக செல்வதுதான் இலகுவான வழி. அந்த வகையில் நாங்கள் அதனூடாக சென்ற பொழுது அவர் எமக்கு முன்னால் போலீஸ் நிலையத்துக்கு செல்லும் வழியில் என்று நினைக்கின்றேன். எங்கே சென்றார் என்று தெரியவில்லை. இடையில் ஒரு ஆட்டோவுடன் அடிபட்டிருந்தார். நாங்கள் அந்த இடத்தை கடந்து போகும்பொழுது என்னுடன் வந்த அவருடன் இறங்கி கதைக்க முற்பட்ட பொழுது அவரை தள்ளிவிட்டார். இருப்பினும் நாங்கள் போலீஸ் நிலையத்துக்கு நேரடியாக சென்று விட்டோம். அந்த வேளையில் அவர் போலீஸ் நிலையத்துக்கு வந்து தம்மை நாம் இருவரும் தாக்கிவிட்டு வந்ததாக முறைப்பாடு செய்திருந்தார். அந்த இடத்தில் அவர் ஆக்சிடென்ட் பட்டதுக்கான ஒரு சிசிடிவி இருந்தது, அதையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவர் வந்து தன்னை அடித்ததாகவும் அப்படி அடியாட்கள் என்று சொல்லியும் பலவாறாக இந்த சமூக வலைதளங்களில் பிரசுரித்து வருகின்றார். அது எந்த வகையில் நியாயம் என்றதை அந்த சிசிடிவி வீடியோவுடாக பொதுமக்கள் தெரிந்து கொள்ள முடியும். அந்த ஒரு பாடசாலையின் நற்பெயரை களங்கம் விளைவிக்கும் வகையாகவும் எமது பெயரை களங்கம் விளைவிக்கும் வகையாக செயற்படுவதற்கு நாங்கள் இந்த இடத்துல சரியான கண்டனம் தெரிவிக்க வேண்டிய ஒரு நிலப்பாடில் இருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வட இந்திய ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்கள் 2021 நான் இந்த பாடசாலையில் கற்பிக்கிறேன். 2021 நாங்கள் வந்தது வேறு ஒரு அதிபர் எங்களை கையாண்டவர். நாங்கள் அவரின் தலைமை கீழே தான் கற்பித்தினாங்க. அதன் பிறகுதான் இப்போ இருக்கிற அதிபரின் கீழே நாங்கள் கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபடுகிறோம். எங்களுடைய இந்த தற்போதைய அதிபர் ஜசிவரன் சார் வந்ததற்கு பிற்பாடு இணைப்பாடம் சம்பந்தமான செயற்பாடுகள் அதிகரித்து கொண்டு தான் செல்லுது. அவருடைய முதலாவது பொதுக்கூட்டத்திலேயே இன்று எங்கள்ட பாடசாலையில் பிரச்சனை எழுப்புகின்ற பழைய மாணவர் சங்கத்துக்குள்ள இருந்து எஸ்டிசிக்கு உறுப்பினராக வருகை தந்திருந்து எங்கள்ட பாடசாலையில் இன்று வரை பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த நான் அவருடைய பெயர் உங்களை எனக்கு தெரிஞ்சிருக்குமே நினைக்கிறேன். நான் குறிப்பிட விரும்பல. என்னடா நானும் ஒரு ஆசிரியராக இருக்கேங்க அப்படி அவரை போல நடக்க முடியாதுங்களால அப்படிப்பட்ட அந்த நபர் எமது பாடசாலைக்கும் எமது அதிபர் ஆசிரியர்கள் அனைவருக்குமே பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற ஒரு நபராகத்தான் இதுவரைக்கும் செயற்பட்டு கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா முதலாவது பொதுக்கூட்டத்திலேயே அவருடைய பிரச்சனை பூதாகரமாக கிளம்பிட்டது. அந்த இடத்திலேயே பெற்றோர் எஸ்டிசியில் இருந்த அனைவருமே அந்த இடத்துல அந்த பிரச்சனையை அடக்கி அவரை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு விட்டு அந்த பிரச்சனையை அன்றைக்கு அதை சால்வ் பண்ணி விட்டவன். ஆனால் அதுதான் ஆரம்ப அடித்தளமாக இருந்தது. அவர் அந்த இடத்துல இருந்து அவரை அப்புறப்படுத்தினது அவருக்கு அது பெரிய பிரச்சனையாக இருந்தது. அவருடைய மனைவி எமது பாடசாலையில் கற்பிக்கின்றார். அப்போ இதுன்ற ஆரம்பம் வந்து அந்தையிலிருந்து அந்த பிரச்சனைங்களோட பாடசாலைக்கு ஏற்பட்டது. ஏன்னா அதிபரும் அதுக்கு பிறகு வந்த ஆசிரியர்கள் நாங்கள் அதிபருக்கு சப்போர்ட்டாக தான் இருப்போம். ஏன்னு சொன்னால் ஒரு தலைமை இருந்தால் தலைமைக்கு ஒரு பிரச்சனை வந்து நாங்கள் அந்த தலைமைக்கு தான் இதாண்டுவோம். அப்போ நாங்கள் கையெழுத்து போட்டபடியும் அண்டையிலிருந்து அனைத்து ஆசிரியர்களோடும் அவர் கதைக்கிறது இல்லை. தன்னுடைய கணவருக்கு இங்கே பாடசாலையில் நாங்கள் வகுப்பறையில் என்ன செயற்பாடு செய்தாலும் இல்லை நாங்கள் ஒரு அப்புறம் ஆசிரியரோட கதைச்சா என்ன பிரச்சனை இருந்தால் உடனே வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எடுத்து
அது மீடியாவுக்கு சரி தன்னுடைய கணவருக்கு சரி எங்கேயாவது தெரியப்படுத்தி அது ஒரு பிரச்சனைக்குரிய செயலாகவே மாற்றிக்கொண்டிருந்தார். மூல காரணமாக இருக்கிறது அவருடைய மனைவி தான். அதுக்கு அவர் அடியாள் மாதிரி அவர் செயற்பட்டு கொண்டு இருக்கிறார். ஏன்னா அவர் இந்த பாடசாலையில இருந்து வந்த ஏதோ ஒன்று அவருக்கு அங்கே கிடைக்காம இருக்குது. அதுதான் காரணமாக இருக்கணும் பண்ணி நாங்கள் நினைக்கிறோம். ஒன்று பெயராக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அவருக்கு ஏதோ ஒன்று அவருக்கு கிடைக்காதபடியாக தான் அவர் அதை அவருக்கு துணையாக நிறைய பேர் பின்புலத்தில் இருக்கணும் அந்த சமூகத்தில். அதையும் நாங்கள் அறிஞ்சு கொண்டு இத்தனைக்கும் சவாலாகத்தான் இந்த 10 ஆசிரியர்களும் நாங்கள் செயற்பட்டு கொண்டு வந்த நாங்கள். ஏனென்றா அதன் பிறகு இணைப்பாடு விதான செயற்பாடுகள் அத்தனையும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக தான் நாங்கள் காட்டிக்கொண்டிருக்கோம். அதுக்கு சப்போர்ட்டாக அதிபர் இருந்தவர். ஆனால் அனைத்து ஆசிரியர்களுமே கூடுதலாக பெண் ஆசிரியர்களாக இருந்ததால் எங்களுடைய கௌரவத்தையும் சுய கௌரவத்தையும் பாதிக்கிற வகையில் அதாவது தனிப்பட்ட வகையில் செயல்படுற நெட்டுகள் வலைத்தளங்களில் எங்களோட கௌரவங்களை பாதிக்கிற மாதிரியான நியூஸுகளை அவர் அவரும் அவரை சேர்ந்தவர்களும் தான் அதை அப்டேட் செய்து கொண்டிருக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் அது தொடர்பாக நாங்கள் கல்வி அலுவலகங்கள் ஏனைய இடங்களுக்கு எல்லாம் சென்று எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு தீர்வுமே கிடைக்காத பட்சத்தில் ஆகக்கூடிய அராஜமாகத்தான் எங்களுக்கு கடைசியாக நடந்த விளையாட்டு போட்டியில் நாங்கள் பெரிய பாடசாலை இந்து மகளிர் கல்லூரியில இருந்து 7 மணியில 6 மணியிலிருந்தே நாங்கள் பொருட்கள் அப்புறப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். என்னன்னு சொன்னால் பெற்றார் உட்பட பழைய மாணவர் பெற்றார் STC அவ்வளவு பேரும் ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து அப்புறப்படுத்தி கொண்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 7 மணி போல ஒரு ஆசிரியருக்கு அவரிடமிருந்து கோல் வந்தது. தனிப்பட்ட முறையில் கோல் வந்தபடி அந்த ஆசிரியர் அதை ஆன்சர் பண்ணல. அதன் பிறகு அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. இந்த ஆசிரியரின் மற்ற தரம் 5 தரம் 5 B பிரிவுக்கு எனக்கு தகவல் போடுவான் ஒரு மாதிரியான மெசேஜ் வந்தது. சார் அந்த ஆசிரியர் உடனடியாக அதிபருக்கு அதை தெரியப்படுத்திட்டு நாங்கள் பாடசாலையில் எங்களுக்கு ஒரு வேல்வல் முடிஞ்சது அனைத்து ஆசிரியர்களும் வெளிக்கிட்ட நாங்கள். அப்போ தூர இடத்துல இருந்த ஆசிரியர்கள் முன்னுக்கு போக பின்னால மிகுதி ஆசிரியர்கள் வெளிக்கிற தருணத்துல தான் அவர் பெண் ஆசிரியர்கள் 3 பேர் நின்ற இடத்துலையும் அதே நேரம் 2 பெற்றோரும் இருந்தவர். அந்த இடத்துல அவர் கொஞ்சம் கைகளை ஓங்கி தகாத வார்த்தை பிரயோகங்களை பாவிச்சு ஒரு ஆசிரியர் என்ற மரியாதை இல்லாமல் தான் அவர் அன்றைக்கு நடந்து கொண்டவர். மிகவும் கேவலமான வார்த்தைகள். உடனடியாக கிரவுண்டில் இருந்த அதிபர் STC பழைய மாணவர் எல்லாரும் உடனடியாக வந்தவை இதை அறிஞ்சு வந்த இடத்துல அவர் அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடின இடத்துல அவரே ஆக்சிடென்ட் ஆகிட்டு அது சம்பந்தமா போலீஸ்ல நிறைய கேஸுகள் கொடுத்து அது ஒரு பக்கம் பிரச்சனை போய்கொண்டிருக்கேங்க. ஆசிரியர்களுக்கு நடந்த பிரச்சனையை சார் சொன்னேன். நானும் பெண் சகோதரங்களோட பிறந்தவர் தான். இதை உடனடியாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் அதில் இருந்த அத்தனை எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த அத்தனை பழைய மாணவர் STC அதிபர் உட்பட அனைவரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் முறைப்பாடு செய்தவர். அது தொடர்பான முறைப்பாட்டால் தான் அவர் 3 நாள் அவரை ரிமாண்ட் பண்ணினாது. அது தொடர்பான வழக்கு போய்கொண்டிருந்தனால அவருக்கு அந்த ஒரு பிரச்சனையால் அவரும் வைஃபும் சேர்ந்து தான் இன்றைக்கு அதிபரையும் ஏனி ஆசிரியர்களையும் கண்டைக்கு அதிபரை கலங்கப்படுத்தி இருக்கிறான். நெட்டில் என்னென்னா நெட் தானே பிரபலமானது. நெட்டில் போடுறார்கள் கூட யோசிக்கிறீங்கள பாடசாலையில் ஒரு அதிபர் அதுவும் படத்தையும் போட்டு பிரசுரிக்க எவ்வளவு தூரம் அது அவருடைய குடும்பத்தையும் மற்றவர்களையும் பாதிக்கும் என்றதை சிந்திக்கிறீங்கள. ஏன்னா அவருக்கும் பிள்ளைகள் இருக்கு. இன்றைக்கு எனக்கு இங்கே இருக்கிற அவ்வளவு ஆசிரியர்களுக்கு எங்களுடைய கணவர் மேரும் பிள்ளைகள் சப்போர்ட்டாக இருக்கிறதால நாங்கள் இன்றைக்கு எப்படி நிற்கிறோம். இல்லையான்னு சொன்னால் நாங்களும் வீட்டுக்குள்ள முடங்கி தான் இருக்கணும். ஏன்னா நாங்களும் கல்வி புலத்தில் இருக்கிறோம். இதே கௌரவத்தோட 20 வருஷம் கிட்டத்தட்ட சர்வீஸ் செய்தாக்கள் இங்கே கூடுதலாக இருக்கணும். எல்லாருமே எந்த ஒரு பாடத்துறைக்குள்ள போனாலும் கிட்டத்தட்ட நாங்கள் 35 பிள்ளைகளை கட்டியாளுறோம். ஒரு லேசுப்பட்ட வேலை இல்லை நாங்கள் செய்கிறது. ஏன்னா எங்கட இதுகளையும் நாங்கள் சொல்ல முடியாது. ஆனாலும் சொல்கிறோம், எந்த ஒரு 10 டீச்சர்ஸ் படிப்பிக்கிற ஒரு ஸ்கூல்ல இருந்து வர டீச்சர்ஸ் கடைசி மட்டும் படிப்பிக்க மாட்டினோம், விட்டுட்டு கட்டாயம் போயிடுவோம். ஆனால் நாங்கள் இவ்வளவு தூரத்துக்குள்ள சமாளிக்கிறோம்னா ஒரு சவாலாக தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு பிரின்சிபல் அவ்வளோ சப்போர்ட். எந்த ஒரு இணைப்பாடம் எந்த ஒரு இதை நாங்கள் ஒரு டிசைன் பண்ணினா சார் அதுக்கு ஓகே பண்ணுவேன், நீங்கள் இப்படி செய்து கொள்ளுங்கன்னு சொல்லி. அதுதான் நாங்கள் வைக்கிற பிரச்சனை. அதனால தான் சார் எங்களையும் தேவையற்ற தரக்குறைவான வார்த்தைகளால் பேசுறதும் அதுக்கு அவரோட சேர்ந்த சமூகத்தவர்களும் ஒத்து போய் நம்ம என்ன காரணம்னு தெரியாது. நாங்கள் அனைவருமே பிற சமூகத்தை சேர்ந்தாங்களா, இந்த சமூகத்துக்கு சேர்ந்த ஆசிரியர்கள் யாருமே இங்கே இல்லை. அப்போ நாங்கள் நீதியாக நேர்மையாக செயற்படுறது அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இங்கே டொனேஷன் தந்தால் டொனேஷன் தாராக அந்த பிள்ளைகளை மட்டும்தான் நாங்கள் முன்னிலைப்படுத்தோடும் நினைக்கிறது தவறான அப்படியான ஒரு
மாணவர்களையோ பிரஜைகளோ எங்களால் உருவாக்க முடியாது. கடைசி மாட்டம் எங்களை பொறுத்தவரை நல்ல திறமையான பிள்ளைகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கலாம். 10 ஆசிரியர்களும் அப்படித்தான் செயற்படுறோம். அதால தினம் போராட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு மனநிலை அவ்வளவு தூரம் நாங்கள் உடைஞ்சு போயிருக்கிறோம். என்னென்ன இந்த பாடசாலையை விட்டு வெளியேறணும் என்ற மாதிரியான ஒரு மனநிலையில தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனா நாங்கள் வெளியேற போறோம் இல்லை. ஏன்னு சொன்னா 2 வருஷம் நாங்கள் இங்க இவ்வளவு தூரம் போராடித்தான் இந்த பாடசாலைகளை நாங்கள் இவ்வளவு தூரம் கால் ஒன்று இருக்கிறோம் என்றா இந்த பாடசாலையும் கொடி கட்டி பறக்குது. எந்த விதத்திலையும் தரம் குறைஞ்சு போக இல்லை. வட இந்த ஆரம்ப பாடசாலை நாங்கள் போகாம இருக்கணுமெண்டா இந்த மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபடுற புள்ளிரிவுகளை கட்டாயம் உரிய நிறுவனங்களும் தலைமைத்துவங்களும் அப்புறப்படுத்தினா இன்னும் 10 ஆசிரியர்களும் இன்னும் வேகத்தோட இந்த பாடசாலையை அடுத்த வருஷம் இன்னும் மென்மேலும் மெருகேற்றி காட்டுவோம் என்று நான் இந்த இடத்துல குறிப்பிடுறேன். என்ன விஷயமாண்டா சார், இப்போ அவங்க தனிப்பட்ட இதில் எவ்வளோ பிரச்சனை நீங்கள் சொல்கிறீங்க தானே, அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு, அந்த பிரச்சனைக்கான முதற்கட்ட தீர்மானம் நீங்கள் என்ன செய்தீங்க? நாங்கள் இது தொடர்பாக நாங்கள் எங்கள் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் ஒரு வழக்கொண்டு இது ஒன்று கொடுத்துருக்கோம். வழக்கொண்டு பதிவு செய்திருக்கிறோம். அந்த இடத்துல முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறோம். அவருக்கு பழைய மாணவ சங்கத்துக்களால் நிதி மோசடி மேற்கொள்ளப்பட்டதால தான் இந்த பிரச்சனை வந்து அந்த செயற்பாடுகளை புதிய அதிபர் வந்த பிறகு முறையற்ற நிர்வாகத்தில் செய்யப்பட்டதால் அதை நிறுத்த வேண்டும் என்று செய்யப்பட்டது. அந்த நிதி மோசடியை தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தபடியாக. இப்போ உங்களோட நோக்கம் இப்போ என்ன? இப்போ ஆளுநரை சந்திக்க வந்த விடயம் என்னத்துக்காக? இப்போ இவரை நீங்கள் இடைநிறுத்ததுக்காக இல்லை என்ன விடயத்துக்காக? இல்லை, அவரை இடைநிறுத்துறதா என்னன்னு சொன்னது அது ஆளுநருடைய தீர்மானம். அது உரிய அரசு நடைமுறைக்கு உட்பட்டு மேற்கொள்ள வேணும். அதே மாதிரி அவருடைய மனைவியும் வந்து பாடசாலையில் கற்பிக்கின்றார். அவருக்கும் சில பிரச்சனை, அவராலும் பாடசாலையில் சில பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது. அதுக்கும் நாங்கள் மேலும் நாங்களே பெற்றோர் என்ற ரீதியில் நாங்கள் வந்திருக்கிறோம். பெற்றோர் ரீதியில் சில விஷயங்களை நாங்கள் முடிவு செய்கிறதில்லை. ஏன்னா அரசு நிர்வாகத்தை நாங்கள் இடையூறு செய்யக்கூடாது, பிள்ளைகளுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது. அது முறைப்படி ஆளுநர் ஊடாக சரியான உரிய தீர்வை பெற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த பிரச்சனை ஆளுநருக்கு கொண்டு சேர்த்தது நீங்களா இல்லை ஆளுநருக்கு தெரிய வந்ததா? நாங்கள் கொடுத்துருவோம். நீங்க ஆளுநரோட கதைச்சதுக்கு பிறகு இப்போ ஆளுநர்கிட்ட முடிவு என்ன முடிவு? உங்களுக்கு சொன்ன முடிவா இருக்கா? தெளிவா சொல்லுங்க. ஆளுநர் உரிய அதிகாரியுடன் தொடர்பு கொண்டு இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் உங்களுக்கான பதில் சரியான முறையில் கிடைக்கும் என்றும் கூறியிருந்தார். பாடசாலை கல்வியை பாதிக்காத முறையில் பாடசாலைக்கு தேவை ஏற்படும் பட்சத்தில் பாதுகாப்பு கூட வழங்குவதற்கு ஒழுங்கு செய்ய முடியும் எனவும் கூறியிருந்தார். தனிப்பட்ட ஒருவருடைய பிரச்சனைக்காக வந்து நீங்கள் ஒரு பாடசாலை வந்து இவ்வளவு வெறுமனே வந்திருக்கீங்க. அப்படி ஒரு தனிநபர் வந்து ஒரு பாடசாலைக்குள்ள அப்படியான என்ன பிரச்சனையில உங்களுக்கு செஞ்சவர்னு சொல்லி நீங்கள் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கீங்க தெளிவுபடுத்தலுமா? நீங்கள் தனிப்பட்ட நபர் என்று சொல்லுவோம் பார்க்க நான் பொதுவாக சொல்ல போனால் இந்த தனிப்பட்ட நபர் இதை சேர்ந்து தங்கண்ட பள்ளிக்கூடத்துலையும் தங்கண்ட பிள்ளையான் முன்னுக்கு எல்லா பிரச்சனையும் செய்யணும், தங்கண்ட பிள்ளையெல்லாம் கொண்டு முன்னுக்கு எல்லா ஃபங்க்ஷன்லையும் நிற்கணும்னு சொல்லி சில பிள்ளைகள்கிட்ட நப்பாசையும் மற்ற பிள்ளைகள நலனையும் பாதிக்க கஷ்டமே என்று தெரியாத சில பெற்றோர்கள் அவருடன் சேர்ந்து எந்த ஒரு நியாயம் இல்லாமல் ஒரு செயற்பாடு பிள்ளையை கண்டுபிடிக்காமல் உண்மையானவருக்கு சரியான தீர்வு உண்மையில வந்து எங்களுடைய ஆசிரியர் அதிபர் அந்த நேரத்திலிருந்து நடந்த சம்பவத்தில் 15-20 நிமிடத்தில் அந்த தீர்வு கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் அதிலிருந்து விடுபடாமல் தாங்கள உண்மையான வந்து பிள்ளை நலனுக்காக கதைக்கவில்லை. உண்மையான பிரச்சனை அவர்களுக்கு பிரச்சனை என்றால் பள்ளிக்கூடத்தில் வந்து தாங்கள் பழைய மாதிரி பள்ளிக்கூடத்திலிருந்து தாங்கள் என்ன மாதிரி முதல் சோகங்க அனுபவிச்சு இந்த பள்ளிக்கூடத்துல வந்து காசு கையாண்டமோ பண்டு நடமச்சிக்கு எவ்வளத்துல நாங்கள் பள்ளிக்கூடத்தில் தாங்கள் என்ன மாதிரி இருந்தோமோ அதே பழைய நிலைக்கு தாங்க பூர்வம் என்ற நோக்கத்தில் செய்தார் ஒழிய எந்த காரணத்துக்கு வந்து பிள்ளையின் நலனுக்காக வந்து அவர் கதைக்க என்றால் ஒன்று மட்டும் யோசிக்க பிள்ளையின் நலனுக்காக பாதிக்கப்பட்டவர் வந்து ஒரு ஆசிரியரை அதிபரை இப்போ இழிவுபடுத்தி அந்த பிள்ளை அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்குமா? அல்ல அந்த பிள்ளை எந்த பிள்ளை அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த பிள்ளை டீச்சர்ஸ் படிப்பிக்க போக மனநிலை விடுமா? உண்மையா சிந்திக்க வேணுமா? இல்ல பெற்ற பார்க்க சிந்திக்க வேணும். அவ தனிப்பட்ட தன் பிள்ளையின் நலனை சாட்டி தன் சுயபோகத்துக்கும் தன் பழைய தன் புகங்களை அனுபவிக்கிறதுக்காக அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து அவர் வழிபடுறவுடைய தன் பிள்ளையின் நலனுக்காவோ அல்லது பள்ளிக்கூடத்தின் கௌரவத்தை காப்பாற்றணும் என்றவோ எந்த ஒரு அடிப்படையிலும் அதை வந்து அங்கே செய்யவில்லை. இதெல்லாம் எஸ்சிசியில் நாங்கள் அந்த உறுப்பினர் இருக்கிறேன். அதனால வந்து எங்களை இன்றைக்கு வந்து அவர் சரியான நிலைப்பாட்டில் வந்து ரோட்டில் வந்து எங்களை தப்பான ஒரு நியூஸ்ல இருந்து நெட் மூலம் வந்து பரப்பி கொண்டு இருக்கார். ஆனா உண்மையா உரிய வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து ஏதோ பிரச்சனைன்னு கேளுங்கள், உங்களுக்கு உரிய தீர்வு வந்து உங்களுடைய அதிபர் வந்து இன்றைக்கும் வந்து எந்த டைம் வந்து உங்களுக்கு தெரியாதான் இருக்கு.
அதை விட்டு இந்த நெற்றில மூலம் வந்து தப்பான பள்ளிக்கூடத்தின் ஒரு தவறான ஒரு தவறான செய்திகளை நம்பி பள்ளிக்கூடத்தின் கௌரவத்தை மூலகாலமாக வந்து கஷ்டப்பட்டு இந்த ஒரு புதிய காலத்தில் பள்ளிக்கூடத்தை நீங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்ட தெரியும். வடமாச்சியில் வந்து இன்றைக்கு வட இந்த ஆரம்ப பாடசாலை வந்து இந்த வந்து 120 அப்ளிகேஷன் வந்தது. ஆனால் 70 பள்ளிகளுக்கு 120 அப்ளிகேஷன் வந்திருக்கனால் அந்த வடமாச்சி எத்தனை ஸ்கூல் இருக்கு. அந்த அளவுக்கு அந்த பள்ளிக்கூடத்தின் வளர்ச்சி இந்த வேகத்தின் வேகம் அந்த பள்ளிக்கூடத்தை வந்து ஒழுக்கணும் தான் இந்த பள்ளிக்கூடத்தை செய்வதற்கு பெற்றவர்கள் அப்ளிகேஷன் போட்டார்கள். அது இவ்வளவு நடந்த அவர்கள் வந்து இவ்வளத்தையும் பள்ளிக்கூடத்தை அதிகட்ட வளர்ச்சியும் அந்த பிள்ளைகிட்ட செயற்பாடும் தாங்க முடியாத பட்சத்திலாம் வந்து இதோடு சின்ன சின்ன பிள்ளைகளை கண்டுபிடித்து அந்த அபய மூலமோ அல்லது போன் நெட் மூலமோ கொடுத்து அதிபரின் மனநிலையையும் பாதிக்கிறதுக்கும் டீச்சர்மான மனநிலையையும் பாதித்து அந்த பிள்ளைகிட்ட கற்ற செயற்பாடை மலங்கடிச்சு அந்த பள்ளிக்கூடத்தின் கௌரவத்தை கெடுத்து கண்ட இச்சையை வந்து அடையிறதுக்கு அந்த செய்தவுடைய வந்து. ஆனால் நீங்க நினைக்கலாம் தனிப்பட்ட உயர்நிலம் வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறது. ஆனா உள்ள சொல்லம் வந்து 2 வருஷமா வந்து நாங்கள் வந்து பொறுத்து பார்த்துனாங்க. அந்த அதிபரும் வந்து உண்மையில வந்து அவருக்கு வந்து சகோதரங்கள் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு. அவருக்கு வந்து இருந்த காரணத்துல வந்து உடனடியாக அங்க ஒரு எங்களை அவருக்கு தெரியும். அங்க இருக்க ஒரு அவருடைய மனைவி அவங்க ஆசிரியர் இருக்கார். அவரால் அங்க இருக்க ஒரு சின்ன கசை உங்களுக்கு தெரியும். வீட்டுக்குள்ள வந்து ஒரு சின்ன கசை வந்தா தான் அதை வந்து வெளியால வந்து அவருக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு செய்திகளை கொடுத்து அது மூலம் தான் அவர் இந்த பள்ளிக்கூடங்களுக்கு பேசுறதை கொடுத்து இவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுத்திருந்தார். அது இத்தனைக்கும் வந்து அவர் நினைச்சிருந்தால் தனக்கு இந்த டீச்சரா தன்னால கொண்டு நடத்தையில இருக்கு தாங்க விட்டு நாங்கள் செய்திருக்கலாம். ஆனா அவர் வந்து சரி ஓகே எந்த மனிதனுக்கு மன்னிப்பொண்டு கொடுக்கணும்ன்ற ரீதியிலான இவ்வளவு காலம் வந்து பொறுத்து பார்த்தவர். ஆனா அன்றைக்கு நண்பர் கிட்ட சம்பவம் வந்து அத்துமீறி வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து அவருடைய ஹஸ்பண்ட் வந்து பள்ளிக்கூட டீச்சர் முதற்கொண்டு அதிபரை முதற்கொண்டு சகல வீதம் வந்து மனரீதியாக மட்டுமில்ல சகல விதத்திலும் பாதிக்கிறதுக்கு நடந்து விட்டார். பாதிக்கப்பட்டு விட்டுட்டு அங்க வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த சம்பவத்தை சித்தரித்து அங்க வந்து நடந்த சம்பவத்துக்கு எதிராக வந்து முதற்பாடை கொடுத்து மற்றவர் மீது பழியை சுமத்தி இன்றைக்கு வந்து தான் பிள்ளை நிலனுக்காக தான் போனோன்னு பெற்றாமருக்கும் பொய்ய சொல்லி சம்பவத்தை மலங்கடிச்சு இன்றைக்கு பள்ளிக்கூடத்தின் முயற்சியை கெடுக்கிறதுக்கு வந்து ஏழாக்கட்டத்தில் வந்து வலயத்தில் நாங்கள் முதலிட்டு நாங்கள் வலயம் தான் சொன்னது நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் முதலிடுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல முதலிட்டு இப்போ கேஸ் நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் அடுத்த கட்டமாக அங்க பாதிக்கப்பட்ட டீச்சர் அதிபர் கொண்டு பிள்ளைகள் கொண்டு நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் நாங்கள் கட்ட செயற்பாடு இருக்காது. இந்த நபருக்கு எதிராக நீங்க நடவடிக்கை எடுக்கணும். இல்லையோ நாங்கள் எங்களை பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேற விடுங்க. எங்களுக்கு பிரச்சனைன்னா நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு எங்களுக்கு அயல் பள்ளிக்கூடத்தை விட்டு நாங்கள் இவருக்கு இப்போ இந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு மாற்ற வேண்டாம். அப்ப நாங்கள் பெற்றார் வந்து நாங்கள் அங்கே ஊனி அனுக்கணும். அதுக்காகத்தான் இந்த ஆணைவசியிலேருந்து இவ்வளோ பெற்றாமையாவது இவ்வளோ டீச்சர்ஸ் மாதிரி வந்து எங்களுக்கு சரியான தீர்வு கொண்டு கிடைக்கணும். இல்லையோ எங்களை வந்து விடுங்கள் அல்லது எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பிள்ளைகளை மாற்றுவோம். இதோட முடிவுக்கு வேணும்னா ஆணைவசத்தை நம்பி வந்திருக்கோம். ஸோ இதுக்கு எங்களுக்கு சரியான தீர்வு தாங்கோ. இல்லாட்டா நான் அடுத்த கட்டமாக எமது பெற்றாமையாவது பிள்ளைகள் சேர்ந்து ஒரு சரியான நிலைப்பாட்டுக்கு முடிவு எடுக்க வேண்டிய விரும்பினாங்க. இப்ப இந்த பாடசாலை பற்றின தவறான செய்திகளை பரப்பினது வந்து அவர் தான் இப்படி நீங்க முடிவு செய்து கொண்டு இல்ல அவரான சொல்ல போனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு சரியா ஆதாரங்கள் இருக்கு. ஏன்னா அவர் மண்ணு வந்து இப்போ சில நம்பர்களை கொண்டான் எங்களை மெசேஜ் அனுப்பியிருக்கார். ஆனா அதே நம்பரை கொண்டு டீச்சர் மேருக்கும் சில போன்ல பண்ணி சில மெசேஜ் செய்து சகல ஆதாரங்களோட நீங்கள் அவர்னு சொல்லி அவர் வந்து அவருக்கு அவர் மூலமாக வேறு சில ஆதாரங்களை பெற்றுக்கொண்டு அந்த செய்தியோட திரிவுபடுத்தும் ஒரு செய்தியை ஒரு வதந்திய மேல பார்த்த உண்மை செய்தி என்றதை விட வதந்தி பரவ உலகம் கூட அந்த நடுநிலைத்தன்மை உண்மையான சமூக ஊடகமா இருந்தால் நடுநிலைத்தன்மை பேணப்பட்டால் தான் அந்த அது சமூக ஊடகம் இல்லைன்னு சொன்னால் அது பேருக்கு நாங்கள் சொல்லக்கூடாது. அவ்வளவு அந்த ஊடகத்தின் தன்மையை உண்மையில மாறி தெரிஞ்சிருக்க வேண்டும். ஒரு ஊடகம் இந்த மாதிரி இயங்க வேண்டும் என்றால் ஒரு ஆசிரியர் எப்படி இந்த 35 பிள்ளைகளை எப்படி பராமரிக்கிறாரோ அதே மாதிரி ஒரு சமூக ஊடகம் வந்து சரியான நிலைப்பாட்டை பேண வேண்டும் என்றதுதான் கிடையாது. சமூக ஊடகங்களும் வந்து புள்ளியா எல்லாம் புள்ளியான்னு சொல்லல. சில ஊடகங்கள் வந்து தங்களோட செயற்பாடுகளால தாங்களை தாழ்த்தி கொண்டிருந்தன. அது எல்லாத்துக்குமே நாங்கள் பதிலளிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. எல்லாத்துக்குமே நாங்கள் பதிலளிக்க வேண்டிய தேவை இல்லைன்றது நாங்கள் ஆணித்தரமா சொல்லுவோம். இவ்வளவு தூரத்தில் நீங்கள் வந்தது காரணம் வந்து இப்ப வந்து சமூக ஊடகங்கள்ல உங்களை பற்றின தவறான செய்திகளை பரப்புறதுதான் முக்கியம் இருக்குது. சமூக ஊடகங்கள் தவறான கருத்துக்களை தொடர்ச்சியா பகிர்ந்து கொண்டு சமூக ஊடகங்கள் அவற்றை கதையில கேட்டு சமூக ஊடகங்கள் சரியான பதில உரிய ஆக்களிடம் சரியான ஒரு விசாரணைகள் மேற்கொள்ளாமல்
இன்றைக்கு நம்ம மாட்டீங்கள் எங்கட பள்ளிக்கூட அதிபர் கொண்டு வலையக்களி அதிகாரி முதல் கொண்டு SCCல இருக்க உறுப்பினர்கிட்ட போட்டோவை போட்டு தப்பான ஒரு தப்பான பம்பன் என்ற ஒரு இணையதளத்தில் தப்பான இதை போட்டு செய்தியை பரப்பி அவர் சார்பாகத்தான் ஒரு நம்பத்தன்மை இல்லாத ஒரு விசாரணை எல்லாம் போட்டு மக்கள் மத்தியில் அந்த நெட்டுக்கு நெட்டு சம்மந்த அவற்றை அந்த செய்தி வெளியிட்ட அவருக்கு எங்களுக்கு ஒரு பொதுப்புத்தன்மையும் மக்கள் மீதும் விசாரணையும் உண்டாக்கி தேவை தப்பான செய்தியை போட்டிருக்காங்க. அப்ப அந்த சமூக ஊடகங்கள் நீங்கள் இப்ப சொல்ல வர முக்கியமான விஷயம் என்ன? உண்மையை ஆராயுங்கள், அதன் பின்பு உங்களுடைய பிரசுரங்களை மேற்கொள்ளுங்க. வேறொருமே இல்லை, எது சரியோ அந்த உண்மையை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. உண்மையை நான் தர்ற செய்தியை நீங்கள் அப்படியே போடுறீங்களா இருந்தால் அந்த அந்த உண்மைத்தன்மை இருக்காது. நீங்கள் அடுத்த வரையும் கேட்க வேணும். அந்த ஊடகத்துல செய்தி வரைங்க அடுத்த வரையும் நாங்கள் கேட்க வேணும். தனி ஒரு பக்கம் செய்தியை பக்கச்சார்பாக செயற்படாதீர்கள், நடுநிலை தன்மையை முக்கியப்படுத்துங்கள். இல்லைன்னு சொன்னால் அந்த ஊடகத்தின் செயற்பாடே இல்லாமல் போயிடும். சரியான கருத்து இல்லைன்னு சொன்னால் அந்த ஊடகம் எங்களை உண்மையில நல்ல ஊடகமா இருந்தால் இன்றைக்கு நாங்கள் பிறக்கம் உருவாக்கப்பட்ட வீரகேசரி இன்றைக்கு மொழிகொண்டான் இருக்குது. ஆனா சில பத்திரிகை உருவாகிறதும் அடைகிறது. அதே மாதிரி சமூக ஊடகங்கள் கூட நல்ல ஊடகங்கள் சீராக ஓடிக்கொண்டான் இருக்கு. தவறான செய்திகளை பரப்புகின்ற ஊடகங்களுக்கு குறிப்பிட்ட காலம் தான் நல்ல விஷயம். எந்த பிரச்சனை தாட்டி சொல்லத்தான் வேணும். ஆனா 350 பிள்ளைகள் படிக்கிறதுல ஒரு பிள்ளைன்னு நல்லெண்ண யோசிக்கிறதோ 349 பிள்ளைகள் நல்லெண்ண யோசிச்சோ அந்த ஊடகம் வெளியிடணும். நீங்களே உங்களை நீங்க தட்டிக்கொள்ளுங்கள். போட்டோகள் 349 பிள்ளைகள்கிட்ட நல்லெண்ண பார்க்கறதா ஒரு பிள்ளைங்க நல்லெண்ண நீங்கள் யோசிச்ச அந்த செய்தியை போட்ட நீங்க இந்த யோசிங்கள். இந்த 349 பிள்ளைகளும் வந்து கற்ற செயற்பாடு ஒரு பிள்ளையின் நலனுக்காக வந்து 349 பிள்ளைய பள்ளி செயற்பாடு வந்து ஒரு கிழமையா வந்து நீங்கள் உங்கள் வரைய பள்ளிக்கூடத்தின் வரைய எடுத்து பார்த்தா தெரியும். இன்றைக்கு வந்து பள்ளிக்கூட செயற்பாடு வந்து அரைக்காசினா காவாசி மட்டத்துக்கு வந்துட்டு அதை சரியான அதை பாதிக்கப்பட்டவென்றால் எங்களோட அதிபரோ அல்லது SCCயோ அல்லது எவரும் வந்து உங்களோட வந்து பிரச்சனை சொல்லி நாங்கள் சரியான தீர்வு கொடுப்போம். ஆனா கொடுத்தும் கூட அவர் மேல வந்து பிள்ளை நலனுக்காக கதைக்கல தன்னுடைய ஒரு அதாவது பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியாளர் இன்னல அரசாங்கமாய் ஒன்று வச்சு ஒரு சொல்லப்பட அவங்களுக்கு குறிப்பிடச்சுன்னா பள்ளிக்கூடத்து வெளியாளர் இன்னல அரசாங்கமாய் அமைச்சு அந்த பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளவு தூரம் பள்ளிக்கூடத்தை மலங்கடிச்சு அதிபரையும் போக்காட்டி டீச்சர்ஸையும் போக்காட்டி பள்ளிக்கூடம் மலங்கடிக்க நோக்க முடிய எக்கானம் கொண்டும் பொது நலத்திலோ அல்லது தண்டி ஒரு தேவையை தான் செய்யப்படுறதுடைய எக்கானம் கொண்டும் வந்து பள்ளிக்கூடத்து நிலங்கடியா செய்யப்படுது. சாலைன்றது பிள்ளைகள முக்கியமான ஒரு பங்கு. இப்போ அந்த ரீதியில் அந்த பிள்ளைகள நலன் தான் முக்கியம், கல்வி முக்கியம். எங்கே பெரிய கோயிலுக்கு போறீங்கன்னு சொன்னால் கோயிலில் நீங்கள் வழிபட வேணும், பாடசாலை கற்க வேணும், அங்கே ஒழுக்கத்தை மேற்கொள்ளுங்கள். நான் இதுக்கு சொல்லல ஒரு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த ஒழுக்கத்தை கற்பிக்க முடியாத ஒரு பாடசாலை என்னென்று சமூகத்தை முன்னணிக்கும். இந்த பங்கு பாடசாலை ஒழுக்கத்தில் முன்னணியான பாடசாலை. ஒவ்வொரு செயற்பாடுகள்லையும் இந்த பாடசாலையின் பெருமை இருக்கும். வடமாகாணத்தில் என்ன தேசிய மட்டத்தில் கூட சில இடங்கள்ல முன்னுக்கு வந்திருக்கு. அப்போ அந்த ஒழுக்கத்தை தவறப்படுற இடத்துல அந்த பிள்ளைகளோட கல்வி தரம் எதிர்காலம் எல்லாமே பாதிக்கப்படும். அப்போ நாங்கள் அதை முக்கியப்படுத்த வேணும். இந்த பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்தை பழகிறதுக்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் விடாமல் நாங்கள் நல்ல முறையில் எங்களோட பிள்ளைகளை கற்பிக்கிறதுக்கு எங்களோட ஆசிரியர்கள் அவசியம். பாடசாலை சீராக இயங்க வேண்டும், கல்வி சரியாக நடக்க வேண்டும். ஸ்காலர்ஷிப் அதாவது புலமை பரிசில் மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு அல்ல, பிள்ளைகளோட ஒழுக்கமும் முக்கியம். 350 பிள்ளைகளும் சித்தி பூரண புள்ளி எடுப்பதை விட அந்த 20 பிள்ளைகளும் கூட ஒழுக்கமாக பழகினால் அந்த பள்ளிக்கூடத்துக்கு பெருமதி இருக்கு. இந்த ஒழுக்கம் அந்த குரலையா தான் ஒழுக்கம் இருந்தால் தான் நாங்கள் எதுவும் செய்யலாம். அந்த பாடசாலை ஒழுக்கம் ஒழுக்கத்தை தவறான முறையில் சித்தரிச்சு கொண்டு வந்தால் யார் வருவார்? வேணதுக்கு நீங்கள் கூட வந்து கேட்க மாட்டீங்க. இந்த பாடசாலை இப்படி இருக்குதான்னு வந்து கேட்குற ஒரு மனதுக்குள்ள சஞ்சலம் கொண்டு வரும். அந்த பிள்ளைகள் இன்னொரு பிள்ளைகளுக்கு அடுத்த பெருங்காலம் இந்த மாதிரி வரும். அடுத்த சமுதாயம் இன்னண்டு வரும். இந்த சமுதாயம் நல்ல முறையில் கொண்டு போனால்தான் அடுத்த சமுதாயம் அந்த இடத்தை நாடி வரும். நாங்கள் படித்த பள்ளிக்கூடங்கள் வேறு, இன்றைக்கு படிக்கிற பள்ளிக்கூடங்கள் வேறு, நாங்கள் வேலை செய்கிற இடங்கள் வேறு. ஆனால் நாங்கள் ஒன்றிணைஞ்சு வேலை செய்கிறோம். அந்த ஒன்றிணைவு ஒழுக்கத்தில் வர வேணும். அந்த ஒழுக்கமாக இருந்து செய்தால்தான் ஒருவர் 2 பேர் பிள்ளைகளால் பாடசாலையை நாங்கள் ஒரு நாளுமே விட்டு கொடுக்க கூடாதுன்றதான் முக்கியமான விஷயம். அதுதான் எங்களோட நோக்கமும். எங்களுடைய பாடசாலை நல்ல முறையில் இயங்க வேணும். எங்களுடைய பாடசாலை ஆசிரியர்கள் நல்ல உளச்சார்போடு செய்ய வேணும். பொது உளச்சார்பு நாங்கள் படித்த காலத்தில் இருந்தது. அந்த உளச்சார்பு பாடசாலை அதிபர் அடக்கம், ஆசிரியர்கள் அடக்கம், பெற்றார் அடக்கம், மாணவர்கள் அடக்கம் எல்லாருக்குமே உடல் நலமாக இருந்தால்தான் உடல் நலமாக இருக்கும். உடல் நலமாக இருந்தால் தான் நாங்கள் எப்பொழுதுமே எல்லோரையும் நல்ல வழிப்படுத்த முடியும். அப்போ ஒழுக்கத்தை நாங்கள் முதற்படுத்துவோம். அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பாடசாலையை மீளவும் பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு எங்களுடைய பெரிய மூத்தோர்கள்
மூத்த பெரிய அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்கள் அதுக்கு வழிபடுத்துவார்கள் என்ற நம்பிக்கையுடன் தான் நாங்கள் இந்த இடத்துல இருந்து விடைபெறுகின்றோம்.